கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். தாவீது ராஜா தேவனுக்கு தன்னுடைய வாழ்வில் முதலிடம் கொடுத்திருந்தார். தேவனிடம் அளவில்லாத அன்பு வைத்திருந்தார். தேவனுடைய காரியங்களிலே அவர் மிகவும் பிரியமாயிருந்தார், ஈடுபட்டிருந்தார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது தாவீது ராஜா மகிழ்ச்சியாயிருந்தார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இன்றைய நாட்களில் ஆன்லைன் ஆராதனைகள் அநேகம் பெருகிவிட்டன. ஆனால் நாம் ஆன்லைன்லேயே தேவனை ஆராதித்து விடலாம் என்று நினைத்தால் அது சரியானதல்ல. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று சபை என்பது தேவனுடைய சரீரம். சபையாக நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மில் பிரியப்படுவார். மட்டுமல்ல, நாம் தேவனுடைய மகிமையும் பிரசன்னத்தையும் வல்லமையும் நாம் அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொள்வதனால் நமக்கு நம்முடைய காரியங்களில் விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதே, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சபை கூடி வருதலை விட்டு விடுகிற சிலரும் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லை. ஆகவே சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்று இந்த நாட்களில் நாம் உணர்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எவ்வளவாய் சமீபமாய் இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டுமா? என்ன புத்தி? சபைக்கு கூடி வாருங்கள், தேவனை ஆராதியுங்கள் என்று நாம் யாவருக்கும் புத்தி சொல்ல வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது ராஜாவை போல நாமும் தேவனுடைய ஆலயத்தில் பிரியமாயிருப்போம், தேவனுடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியாயிருப்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை ஆராதிப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளை நாங்கள் சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க, உம்முடைய விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.